நமது மாண்புமிகு இந்திய நிதியமைச்சர் நமது நிதி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட் உழைக்கிற மக்களை குறித்தோ ஏழைகளை பற்றியோ எளியவர்களை பற்றியோ ஏதும் பேசுவதில்லை. இது நாடு கடந்த நிறுவனங்களின் நலன்களை, தேசிய முதலாளிகளின் நலன்களை சுமந்து வந்திருக்கிற பட்ஜெட். நமது அறிஞர்கள், வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் ஒரு ஜனநாயகபூர்வமான பட்ஜெட்டை முன்மொழிகிறார்கள். அது குறித்த எந்த சிந்தனையும் இதில் இல்லை. குட்டிசைவுதான் இந்தியா. அதிகாரம் ஒரே இடத்தில் குவித்து கொண்டு அதிகார திசையிலிருந்து தாக்கல் செய்யப்படுகிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். மாநில உரிமைகள் பறிக்கிற பட்ஜெட் இது. ஏற்கனவே கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை. இதற்கு விஷன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த விஷனும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. நமது உள்ளூர் தொழில், மரபு தொழில், சிறுதொழில், குறுந்தொழில் யாவும் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. அந்த தொழிலை முன்னெடுப்பது குறித்த எந்த சிந்தனையும் இல்லை. வாரா கடன் குறித்த எந்த சிந்தனையும் இல்லை. பெரும் முதலாளிகள் கோடிக்கணக்கில் வாங்கி பதுக்கி இருக்கிற, ஏமாற்றி இருக்கிற அந்த நிதி குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. சுருங்க சொன்னால், இந்த பட்ஜெட் உழைக்கும் மக்களின் நலனையோ எளிய மக்களின் நலன்களையோ கருத்தில் கொள்ளவில்லை. தனக்கு நேர் எதிர்கருத்து கொண்ட, எதிர்மறை கருத்துக்களை கொண்ட மாநில அரசுகளை வஞ்சிக்கிற பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. ஊபிக்கும் பீகாருக்கும் அவர்கள் தருகிற நிதிக்கும், தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு தருகிற நிதிக்கும் பெரும் இடைவெளி இருக்கிறது. சுருங்க சொன்னால், இது ஜனநாயக பட்ஜெட் அல்ல, ஜனநாயக விரோத பட்ஜெட். ஒன்பது முறை பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு நடுத்தர மக்களுக்கு அந்த சேரக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க அதை பற்றி சிந்தனையே முதலாளிகளின் நலன் குறித்த சிந்தனை. நாடு கடந்த நிறுவனங்களால், தேசிய முதலாளிகளால் முன்மொழியப்படுகிற இந்த கொள்கை தான் இந்த அறிக்கையில் பிரதிபலிக்கப்படுகிறது. தேசத்தின் முதுகெலுங்காக இருக்கிற, இயற்கையை மரண தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்புற உழைக்கிற மக்களின் நலன் குறித்த எந்த சிந்தனையும் இல்லை. வெல்த் கிரியேட்டர்ஸ், செல்வ வளங்களை உருவாக்குகிறவர்கள் முதலாளிகள் என்று அப்பட்டமாக பிரதமர் சொல்கிறார். அவர் சிந்தனையிலிருந்து எது வரும்? இயற்கையோடு வினைபுரிந்து உயிரை கொடுத்து செல்வங்களை கொண்டு வருவது யார்? உழைக்கிற மக்கள், எந்த முதலாளியும் அல்ல. ஆனால் முதலாளிகள் தான் செல்வ வளங்களை தருவதாக பிரதமர் சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே அவர் சிந்தையிலிருந்து இது போன்ற பட்ஜெட் தான் எதிர்பார்க்க முடியும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.